இன்னைக்கு என் கையாலே கிரீட்டிங் கார்டு எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக பண்ணி கொடுக்க போகிறேன். கடையில் போய் சார்ட் பேப்பர், பக்கத்து வீட்டு கதவு தட்டி பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதிலே வரைஞ்சா தப்பாக போயிடணும் ஒரு கசங்கின பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பூ ஷேப்புக்கு அழகாக கட் பண்ணிட்டேன். எனக்கே ஆச்சரியம், எப்படி நம்ம இவ்வளோ அழகாக பண்ணிட்டோம்னு சொல்லி சரி இதை அப்படியே சார்ட்டில் பண்ணலான்னு பார்த்தா எசக்கு பசக்காக கட் பண்ணி அதை 2 துண்டு ஆக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு சார்ட் பேப்பர் எடுத்து முதல்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி அழகாக பூ கார்டு கிடச்சிட்டு அடுத்தது அழகாக குட்டி குட்டியாக பூ கட் பண்ணணும். நான் யூஸ்வலாக அந்த பெரிய கிஃப்டெல்லாம் ஆசைப்படுற ஆள் கிடையாது. ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டு இல்லை ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் இதெல்லாம் எழுதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அப்படி நிறைய இருக்குது. அதனால் நானும் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி கார்டு மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் யாரும் என்ன அப்படி என்ன நீ வாழ்க்கையில் பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா அத்தனை பேப்பர் கிழிச்சு கொண்டாடி வீடெல்லாம் குப்பை தான். ஆனாலும் என் பூவெல்லாம் அழகாக ஒட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த அழகான என்னால் முடிஞ்ச அந்த கிஃப்ட் கார்டு வந்து எங்கள் மச்சானுக்கு தான். அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். சொக்க தங்கம் ஜுவல்லரி மாதிரி எங்கள் வீட்டிற்கு கிடைத்த சொக்க தங்கத்திற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்கள் மனசு போல் நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கணும். தமிழ் போல் வாழ்க.